கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நம்ம இடத்துல பாஸ்டர் இருக்கிறாங்க. என்ன பதில் சொல்ல போகிறாங்க வாங்க பார்ப்போம். சார் பிரைஸ்லாம் சார் என்ன டவுட்னா, இந்த சார்லி கிர்க் இருக்காருங்க சார், இப்போ கூட படுகொலை அமெரிக்காவில் படுகொலை சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆமாங்க சார். அவருடைய மரணத்தை குறித்து நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி, தேவையான கேள்வி. காலத்தினுடைய தேவை இருக்குது. ஸோ அமெரிக்காவில் சார்லி கிர்க் என்று சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல தேவனுடைய ஊழியக்காரராக இருந்திருக்கிறார் என்று நாம் கேள்விப்படுகிறோம். நம்ம பார்த்ததில் நமக்கு பெருசாக தெரியாது. நல்ல தேவனுடைய ஊழியக்காரராக இருந்திருக்கிறார். ட்ரம்ப் அவருடைய நண்பராக வலதுசாரி இயக்கத்தை அங்கே அமெரிக்கா வந்து இருகட்சி ஆட்சி முறை. அமெரிக்காவில் இவன் இருக்கணும் இல்லைன்னா அவன் இருக்கணும். மக்கள் யாராவது ஒருத்தர் இங்கே மாதிரி இப்போ பல கட்சி, பல குடி, பல கலரில் குடி, பல தலைவர்கள், அடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன்லாம் அங்கே இருக்க முடியாது. ஒன்று நீ வலதுசாரியாரு இல்லைன்னா இடதுசாரியார், ரெண்டே கட்சி தான் அமெரிக்காவினுடைய அரசியல். அப்படிப்பட்டது 3 வருஷம் தான் அங்கே பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். 3 வருஷமும் பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்த மறுபடியும் வேற ஒரு பிரசிடெண்ட் வரணும். அதனால தான் இந்தியாவில் ஒரே பிரதமர் இருக்கிறார் 10 வருஷமாக. அங்கே இடையில 3 பேர் மாறி ட்ரம்ப் இருந்து அப்படி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க, மாறிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் அவங்களுக்கு வந்து பீரியட் வந்து கம்மி. நமக்கு 5 வருஷம், அவங்களுக்கு 3 வருஷமோ 3.5 வருஷமோ தான். சரியா? இந்த வலதுசாரி சிந்தனையில் உள்ளவங்க கொஞ்சம் பக்தியில் இருக்கிறவர்களாக அறியப்படுகிறார்கள். ஆனாலும் கூட அவர்களுடைய பக்திங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியாயப்பிரமாணம் சார்ந்த ஒரு விதமான பக்தியாக இருக்குது. ஆனால் அவர்களுடைய பேக்ரவுண்டு பின்னாடி அவங்களுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் பரிசுத்தத்தை கொஞ்சம் மையப்படுத்துகிறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவம், உபவாசம், ஆராதனை, என்ன விசுவாசம், வசனத்தினுடைய முக்கியத்துவம், இதெல்லாம் அவங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அமெரிக்காவில் கடந்த கால ஆட்சியில் இதுக்கு முன்னாடி இடதுசாரிகள் ஆண்டபோது அவர்கள் சில காரியங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஓரண சேர்க்கையாளர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க அந்த டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், ஓரின சேர்க்கை மேரேஜ் அங்கே நடத்திக்கலாம். எல்ஜிபிடி கியூவின்னு சொல்கிறாங்க, Q+ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த குரூப்ஸுக்கு அவங்க வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எதிரடையாக இருந்தது தான் இந்த வலதுசாரி இயக்கம். இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு ட்ரம்ப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்டர் என்று சொல்லக்கூடிய இந்த நபர் இருந்திருக்கிறார். இவர் 18 வயசுல இருந்து வலதுசாரி சிந்தனையாளராகவும் இருந்திருக்கிறாரு, போராளியாகவும் இருந்திருக்கிறாரு. குறிப்பாக இந்த ஓரண சேர்க்கை சம்பந்தமான பாவத்துக்கு எதிரடையாக மக்கள் நடுவில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறதும் பேசுகிறதும் இவருடைய முக்கியமான ஊழியம். இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, கருக்கலைப்பு செய்வது பாவம், அபார்ஷன். அபார்ஷன் பண்ணக்கூடாது. ஒரு உயிரை கொள்ளுகிறதற்கு, கொலை குற்றத்துக்கு இணையானது அபார்ஷன் பண்ணுறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப தீவிரமான பேச்சாளராக இருந்திருக்கார். கண்டித்தலோடு சவுண்டாக பேசியிருக்கார். இந்த விஷயத்தை பப்ளிக்ல பேசியிருக்கிறார். ஏன்னா அந்த நாட்டில் இதெல்லாம் சுதந்திரமாக அவிழ்த்து விடப்பட்டதாக இருந்த ஒரு விஷயத்தை, பாவம் இதை செய்யாத அப்படின்னு பேசியிருக்கார். வலதுசாரி இயக்கத்தை சேர்ந்த ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் குடும்பத்தில் இருந்து ஒரு பையன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், ஓரின சேர்க்கையின் மேல் ஆசைப்பட்டவனாக ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை லவ் பண்ணுறான். அவனுடைய அப்பாவும் அவனுடைய தாத்தாவும் வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள், ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள், கிர்க்கினுடைய ஆதரவாளர்கள், அப்படிப்பட்ட சபைக்கு போகக்கூடியவர்கள். புரியுது அவங்களுக்கு? ஆனால் அந்த வீட்டில் பிறந்த பையனுக்கு என்ன வந்திருக்கு, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மேலே ஆசை வந்திருக்கு. அப்போ இப்போ அவங்க சர்ச்சில் என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க எல்லாமே யாரை மாதிரியாக காட்டுறாங்க, கிர்க். அவருடைய வீடியோஸ் தான் போகுது. அவருடைய அந்த பேச்சுக்கள் எல்லாத்தையும் போகும்போது இந்த பையனுக்கு அந்த டிரான்ஸ்ஜெண்டர் மேலே இருக்கக்கூடிய லவ்வையும் விட முடியலை. இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் அவனுக்கு என்ன வருது, கோபத்தை, வெறுப்பை உண்டாக்குது. அவன் பார்த்தான், இதை பேசுறவன் யார், இவன் தானே, கிறுக்கு தானே, அவரை போட்டு தள்ளிடுவான் அப்படிங்கிற இடத்துக்கு அவன் வரான். போட்டு தள்ளிட்டான். இதுக்கிடையில நான் தான் போட்டு தள்ளேன்னு வேற ஒருத்தனை பிடிச்சி அவனை விசாரிச்சு பார்த்தா ஒரு டுபாக்கூர். கடைசி அவன் செல்போனை பிடுங்கி பார்த்தா அதுக்குள்ள நிறைய தப்பான படங்கள் இருந்திருக்கு. அதுக்கு அவனை கைது பண்ணிட்டாங்க. ஆனா இவன் கொல்லலன்னு முடிப்பாச்சு. அப்ப கொன்னது யாருன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா அந்த குடும்பத்தார் தான் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தன் விசுவாச துரோகம் பண்ணிட்டான்
அதுக்காக ஒரு படுகொலையும் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு அவங்க தான் அவங்க பாஸ்டர்கிட்ட சொல்லி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவனை பிடிச்சு கொடுத்துருக்காங்க. இது லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு தகவல்னு வச்சுக்கோங்களேன். சரி. இப்போ என்னன்னா நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கிர்கினுடைய மரணம் என்பது எதற்காக நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அமெரிக்காவுக்குள்ளே ஓரினச் சேர்க்கைக்கு எதிராக அவர் பேசியது தான் அவர் படுகொலை செய்யப்பட்ட காரணம். அவர் வலதுசாரி சிந்தனை உடையவராக இருந்ததுனால படுகொலை செய்யப்படலை. அப்படின்னா எத்தனை பேரை நீங்கள் கொல்லுவீங்க? அவனுக்கும் தகப்பன்லாம் அங்கே உட்காந்துருக்காங்கல்ல இல்லையா, அரசியல் இருக்காங்க இல்லையா, அவங்க அதை பேசுவாங்க. அப்போ சார்லி கிர்க் கொல்லப்பட்டதனுடைய காரணம் ஒன்னே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, அவர் வந்து பாவத்துக்கு எதிராக பேசினார். குறிப்பாக ஓரினச் சேர்க்கைக்கு எதிராக பேசினார், கருக்கலைப்புக்கு எதிராக பேசினார், என்ன ஓரினச் சேர்க்கை திருமணத்துக்கு எதிராக பேசினார். இந்த நோக்கத்திற்காக தான் அவர் கொல்லப்பட்டார். அப்ப இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, உலகத்திலே இன்றைக்கு பாவம் செய்கிறவர்கள், பாவத்தின் மேல் நாட்டம் உள்ளவர்கள், பாவத்துக்கு எதிராக யாராவது குரல் கொடுத்தால் அவர்களை கொலை செய்வோம் என்கின்ற இடத்திற்கு அவர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து மறைமுகமாக ஒரு புலப்படுகிறது என்னன்னா, பாவத்துக்கு விரோதமாய் போராடினால் மரணம் ஏற்படலாம். பாவத்துக்கு விரோதமாய் போராடினால் மரணம், ஆனால் தைரியமாக மரணத்தை எதிர்கொள்ளுகிறதற்கு தயாராக வேண்டும். இதுதான் கிர்கினுடைய மரணம், சார்லி கிர்கினுடைய மரணம் நமக்கு உணர்த்துற விஷயம் இதுதான். செத்தாலும் பரவாயில்லை, பாவத்துக்கு எதிர்த்து நில். இதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுகிறார். இதுதான் உபத்திரவ காலத்தினுடைய தொடக்கமாகவும் இருக்கலாம். என்னது உபத்திரவ காலத்தினுடைய தொடக்கமா இருக்கு. இவங்க எல்லாருமே எழுப்புதல் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இவங்க நினைக்கிறது மாதிரி அப்படியே பெரிய பெரிய கூட்டமாக சாரையாக இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் எழும்புவார்கள் என்கின்ற அதெல்லாம் வந்து இனி நடக்காது. ஒரு கூட்டம் மறுதளிச்சு ஓடிரும், ஒரு கூட்டம் இரத்த சாட்சியாக சாகும், ஒரு கூட்டம் தலைமறைவாகி கிறிஸ்தவ ஜீவியத்தை கை கொள்ளும். இதுதான் இனி நடக்கும். அதனுடைய முதல் தொடக்கமாக இருக்குமோ என்று நான் சந்தேகிக்கிறேன். உபத்திரவ காலத்தினுடைய முதல் தொடக்கமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நான் பார்க்குறேன். நீங்கள் மற்ற 24வது அதிகாரத்தில் உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்பாங்க. உங்களுடைய வருகைக்கும் சீசர்கள் கேட்பாங்க. அப்போ ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், என்ன எழும்பும் யுத்தங்கள், சண்டைகள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், இவைகள்லாம் நீங்க கேள்விப்படுவீர்கள். இவைகள்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள். அப்போ உங்களை ஒப்பு கொடுப்பார்கள், கொலை செய்வார்கள். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நடக்கும். அப்ப இந்த சம்பவங்கள், கொள்ளை நோய், பஞ்சம், பூமி அதிர்ச்சி, இந்த இயற்கையினுடைய சீற்றங்கள் ஏற்படுகிற இந்த காலகட்டங்கள்ல இப்படிப்பட்ட சோதனை சபைக்கு இனி வருது பாத்தீங்களா? அங்க சோதோம் கொமாரா பாவம் எழும்பி நிக்கி, அதோட சேர்ந்து சகல பாவங்களும் கூட்டணியில் நிக்கி. சோதோம் கொமாரா பாவம் எழும்பி நீக்கி அதோட ஆமா சீனியர் பாவம் ஓரணிச்சு இருக்கு. அதான் தலைமை இருக்குது. அந்தி கிறிஸ்து யாருன்னு நினைக்கிறீங்க? அவன் ஸ்திரீகளின் சிநேகத்தை விரும்பாதவன் எழுதியிருக்குது. அப்ப அந்தி கிறிஸ்து யாரை ஆதரிக்கிறவன்? ஓரினச் சேர்க்கையை ஆதரிக்கிறவன். டெஃபினட்டா ஓரினச் சேர்க்கை ஒருவர் செய்கிறார்கள் என்று சொன்னாலே, அதுல விருப்பம் அதிகமாக அவர்களுக்கு போகுதுன்னு சொன்னாலே, பிசாசினுடைய வலுசற்பத்தினுடைய ஆவியும் அந்தி கிறிஸ்துவினுடைய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அசுத்த கிரியைகளும் அங்க இருக்குதுன்னு. மற்ற எல்லா பாவமும் அது கீழே. சார்லி கிர்க் எதுக்கு எதிராக போராடினார்னா, அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவிக்கு எதிராக போராடினார் தான் பார்க்கணும். இதுக்காகத்தான் அவர் கொல்லப்பட்டார். வலதுசாரி சிந்தனையாளர் என்பதற்காக கொல்லப்படவில்லை, அரசியல் நோக்கத்துக்காக கொல்லப்படவில்லை. ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை நான் லவ் பண்ணேன், இவங்க இப்படி முடிக்கக்கூடாது இப்படின்ற மாதிரி இவங்க தடை பண்றாங்க, இவங்க அழிக்கணும்னு நோக்கம் வந்துச்சு.
அப்போ என்ன நினைக்க தோணுது அப்படின்னா, ரைட், கொலை செய்கிற அளவிற்கு கூட அவர்களுக்குள்ளே மூர்க்கம் எழும்ப தொடங்கி விட்டது. அசுத்த ஆவிகள் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருங்க, இல்லாமல் போங்க, எங்கள் பைபிள் படி நம்ம அதை மறுக்கிறது இல்லை. பைபிள் படி அது தப்பு, அப்படி அவ்வளோதான். ஆணும் பெண்ணுமாக தேவன் படைத்தார், அவ்வளோதான். பிறக்கிறப்ப என்ன பாலினமோ அந்த பாலினம் தேவன் உனக்கு கொடுத்த பாலினம். வேறொரு பாலினத்தை நீ சூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது அது சரியல்ல. அந்த பாலினத்தில் தான் நீ என்ன செய்யணும், வாழணுன்ற இது இருக்குது. இப்போ இவங்க எல்லாருமே இந்த மூன்றாம் பாலினம்னு ஒன்று உருவாக்க துடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனுடைய விளைவு சமூக சீர்கேட்டை உருவாக்கத்தான் போகுது. சரிங்க சார். யாருமே ஏற்று பேச மாட்டாங்க. பேசுனா என்ன செய்ய வேண்டியது வரும், கொலை செய்யப்பட வேண்டியதும் வரலாம். அந்த அளவுக்கு இந்த பிசாசினுடைய வல்லமைகள் இன்னைக்கு எழும்பி. ஸோ சார்லி கிர்க்கினுடைய மரணத்தை குறித்து நான் புரிந்து கொள்கிறது என்னன்னா, உபத்திரவ காலத்தின் தொடக்கமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. நீ அநேகர் இது போல எதிர்குரல் சொல்கிறவர்கள் கொலை செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்டில் அவங்களுக்கு பின்னாடி பெரிய இயக்கங்கள், பெரிய பெரிய பண முதலைகளுடைய, பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகளுடைய செல்வாக்கு அவர்களுக்கு பெருகிக்கிட்டே போகுது. அப்படின்னும் போது அதுக்கு எதிராக நிற்கிறவர்கள் ஏமாத்திரம் இந்த நிலைமை வரும். சார்லி கிர்க்கினுடைய மரணம் இதுதான் ரீசன். உபத்திரவ காலத்தினுடைய தொடக்கம் போல. பார்ப்போம், காலப்போக்கில் நாட்கள் வர வர என்ன நடக்குன்னு தெரிஞ்சுப்போம். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.